வணக்கம் எல்லாருக்கும். நான் இப்போது அமெரிக்காவில் சிகாகோவில் என் பொண்ணாட்டில் இருக்கேன். என் பொண்ணு சாதாரணமாக ஒரு ஃபேஷனாக ஆரம்பித்தா. குரோஷே தானாக தான் கற்றுண்டா. அதுக்கப்புறமா அவள் விதவிதமாக அவளுடைய க்ரியேட்டிவ் லெவல் ரொம்ப அதிகமாகிட்டே போச்சு. அவள் சாதாரணமாக இந்த குரோஷேயில் பிளாங்கெட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்வெட்டர் இந்த மாதிரி தான் பண்ணுவாள். இதை தாண்டி அவளுடைய கற்பனையினுடைய அளவு நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாகிட்டே போச்சு. அதனுடைய பரிமாணத்தை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இந்த வாட்டி அவள் நவராத்திரியில் முழுக்க முழுக்க அவள் பண்ணின குரோஷே பொம்மைகள் தான் வச்சுருக்கா. பாரம்பரியமாக வைக்கிற கொலு பொம்மைகள் 3 படிக்கட்டு வச்சுருக்கோம். இருந்தாலும் ஜனவரியிலேருந்து ஆரம்பித்து டிசம்பர் வரைக்கும் நாம் என்னெல்லாம் பண்டிகைகள் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவள் குரோஷேலேயே பண்ணி அதை உங்களுக்கு நவராத்திரியில் கொலுவாக வச்சுருக்கா. அதை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இப்போ முதல்ல ஜனவரி மாதம் பொங்கல், தை மாதம் ஜனவரியில் 15ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. பொங்கப்பானை, கரும்பு, அப்புறம் மாட்டு பொங்கலுக்கு மாடு. இதை ஃபுல்லாக குரோஷேயில் பண்ணியிருக்கா. அதுதான் பொங்கல் பொங்கிறது. இதை அடுத்தது இதுக்கு அடுத்து வர்றது சிவராத்திரி வருது. மாதம் பிப்ரவரியில் மாசியில் வரும். அதில் சிவராத்திரிக்கு இந்த சிவன் லிங்கம், இந்த வில்வங்கள், இந்த பூ, அப்புறம் சிவன், இது எல்லாமே அவளுடைய கற்பனையினுடைய வடிவங்கள் தான். அதுக்கு அடுத்தது மாசி காரடையா நோன்பு. மாமி நோன்பு பண்ணிட்டு வெத்தலைப்பாக்கு கொடுக்க ரெடியாக இருக்கா. வெத்தலைப்பாக்கு வாங்கிக்க இங்கே ரெடியாக இருக்கா. காமாட்சி அது சுவாமி விக்கிரகம் மாதிரி சுவாமி பொம்மை வச்சுருக்கு. இதில் வாழைப்பழம், அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு, பழம், வஸ்திரங்கள் எல்லாமே வெத்தலைப்பாக்கு கொடுக்கறதுக்காக பண்ணது. அந்த வெத்தலைப்பாக்கு தட்டு முதற்கொண்டு எல்லாமே குரோஷேயில் பண்ணது தான். இதுக்கு அடுத்தது நம்ம ஓணம் பண்டிகைக்கு வரோம். புத்தாண்டு, சாரி, ஏப்ரல்ல புத்தாண்டு. அதை சாதாரணமாக அந்த கண்ணாடியில் எல்லாம் இதெல்லாம் காத்தால வந்தால் இந்த வளங்களாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம். மா, பலா, வாழை அப்படின்ற மாதிரி மாங்காய், அதுக்கப்புறம் பலா, வாழை, அதுக்கப்புறம் புஷ்பம், மாவிலைகள், தேங்காய். இங்கே அதனுடைய வெள்ளி காசு, பொன் காசு, இதெல்லாம் அப்படியே பண்ணி வச்சிருக்கா. இதெல்லாம் குரோஷேலேயே பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் அடுத்தது ராமநவமி. இந்த ராமநவமி ராமர், சீதா மாதா, லக்ஷ்மணர், அனுமான்ஜி, அதுக்கப்புறம் இங்கே பானகம், நீர்மோர் வச்சிருக்கா. இதில் ஏலக்காய் முதற்கொண்டு அவங்களுக்கு அந்த குரோஷியில் தான் பண்ணியிருக்கா. இன்னும் ஒன்று பண்ணணும். அது பாதியில் பண்ணியிருக்கு. சுந்தரகாண்டம் அதுவும் வந்துடும். அதுக்கப்புறமா கிருஷ்ண ஜெயந்தி, செப்டம்பரில் கிருஷ்ண ஜெயந்தி வருது. முதல்ல ஒரு கிருஷ்ண ஜெயந்திக்கும் ஒவ்வொரு கிருஷ்ணராக பண்ணுவோம். இது ஆலில கிருஷ்ணர், அதுக்கப்புறம் வெண்ணெயை எடுத்து சாப்பிட்ற வெண்ணத்தாழி கிருஷ்ணர்கள் இதெல்லாம், அதுக்கப்புறம் ராதா கிருஷ்ணர், அதுக்கப்புறம் இங்கே பட்சணங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு அதிர்சம், அப்புறம் மாலாடு, தேங்காய் பர்ஃபி, முறுக்கு, மைசூர் பாக்கு, ஜாங்கிரி, லட்டு இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கா குரோஷேலேயே. இந்த கிருஷ்ணர் வாசல்லேருந்து நடந்து போகிற பாதம் முதற்கொண்டு இல்லை வெண்ணெயை வச்சுட்டு அதில் அடுத்தது சாப்பிட்றதுக்காக கையிலையும் வெண்ணெய் வச்சுட்டு இருக்கார் கிருஷ்ணர். அடுத்தது விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்திக்கும் ஒவ்வொரு வருஷமும் அவள் புதுசாக தான். நம்மளாம் விநாயகர் வாங்கி வைப்போம் இல்லையா? அந்த வாங்குறதோட அவள் பண்ணுற விநாயகரையும் எப்போ அந்த பூஜையில் வைக்கிற வழக்கம். நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அவள் கொடுத்துட்டா. அது போக மீதி இருக்கிற விநாயகர் இங்கே. இந்த விநாயகர் ஒருத்தர் அவர் மிருதங்கம் வாசிச்சுட்டு இருக்கா. இந்த விநாயகர் கமண்டலத்தை எடுத்துட்டு கிளம்பின்னு இருக்க. அவருக்கு அந்த விநாயகர் சதுர்த்தி போது நம்ம மோதகமும் குழக்கட்டை, தேங்காய் உடைச்சி, பூ, புஷ்பங்கள் எல்லாம் வச்சு பூஜை பண்ணுறது. ஒவ்வொரு விநாயகரும் ஒரு போஸ்டில் இருக்காருங்க. அவருடைய வாகனம் மூஞ்சுரு, அதுவும் பக்கத்தில் அழகாக நின்றுட்டுருக்கு. எல்லாமே அவனுடைய கைவண்ணம் தான்.
அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது ஓணம். ஓணம் வந்து ஓணத்துக்கு வந்து இந்த சாதாரணமா கேரளாவில் வந்து இந்த விளக்கு வச்சு பூ எல்லாம் அலங்காரம் பண்ணி இது எப்படிதான் பண்ணுவா. அதில் வந்து அந்த ஓணத்துக்கு வந்து அவ ரெடியா இருக்கா, அந்த அடுத்தது கும்மி ஆட்டம் ஆடுறதுக்காக. அதுக்கப்புறம் ஓண சத்தின்னு சொல்லி இந்த அரிசி, அப்பளம், அதுக்கப்புறமா வந்து இந்த என்னென்ன பலகாரங்கள் உண்டோ அந்த பலகாரங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கா. அங்க ஒரு குருவாயூரப்பன் படம் கேரளாக்காக. அதுக்கு அடுத்தது வந்து ஆவணி ஆவட்டம் வந்துடுறது. ஆவணி ஆவட்டத்துக்காக இது வந்து இது ஹேண்ட்மேடு தான், இது குரோஷே கிடையாது, பொம்மை வந்து கையில பண்ணது. இதை வந்து பூனல் உப்பாக்கர்மா எப்படி பூனல் போட்டுக்கிறான்றதுக்காக இதை வச்சிருக்கா. அடுத்தது வந்து நவராத்திரி. நவராத்திரியில வந்து இதெல்லாம் ஹேண்ட்மேட் டால் தான் எல்லாமே. வந்து இங்க பெட் டால்ஸ் கிடைக்கிறது, டால் இதுவா மரத்துல கிடைக்கும், அதை வாங்கி பெயிண்ட் பண்றது. துர்கா லட்சுமி, சரஸ்வதி, அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் மாமா மாமி ஆந்திரால எப்படி இருக்கா, கர்நாடகால எப்படி இருக்கா, நார்த்தில் எப்படி இருக்கான்னு அப்படி பண்ணியிருக்கா. இது பிள்ளையாரு இப்படி பண்ணி இது வந்து கொலு உள்ள ஒரு கொலு. அப்புறம் கலசம் வச்சிருக்கா இங்க, அதுவுமே குரோஷே தான். அதுக்கப்புறமா தீபாவளி விளக்கு ஏத்தின்னு ஒரு பொண்ணு ரெடியா நின்று இருக்கா, அது வந்து தீபாவளிக்கு. இது வந்து கீழே வந்து செட்டிச்சு. சாதாரணமா செட்டியார்லாம் வந்து அரிசி பருப்பு எல்லாம் வச்சுன்னு வியாபாரம் பண்ணுவா. இங்க வந்து செட்டியார் செட்டிச்சி வந்து அவ பானைகள், இந்த மாதிரி சமையலுக்கு வேண்டியது, அடுப்பு, உரல், அம்மி, இதெல்லாம் வந்து வியாபாரம் பண்ற மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்கா. அதனால செட்டிச்சு இதை வச்சு உட்காந்துருக்கா. அதுக்கப்புறம் நம்ம தீபாவளிக்கு போறோம். நவராத்திரிலேருந்து தீபங்கள் ஏற்றின்னு ஒரு பொண்ணு நிற்கிறா, தீபத்தை ஏற்றிண்டு. பிள்ளையார் சாதாரணமா பிள்ளையார் பூஜையும் லட்சுமி பூஜையும் பண்றது வழக்கம். தீபாவளிக்கும் நிறைய பட்சணங்கள் அங்கே பண்ணி வச்சிருக்கு. அந்த தீபாவளி பட்சணங்கள்லாம் நீங்களும் கண்ணால பார்த்து ரசிங்கோ. கிருஷ்ண ஜெயந்திக்கு பார்க்கும்போது கிருஷ்ண ஜெயந்தியில வந்து இது கம்மியா தான் இருக்கு. அதனால இது வந்து முறுக்கு, லட்டு, அதுக்கப்புறம் இது வந்து பழங்கள், இதுவும் வந்து மாலாடு. அப்படியே நம்ம வந்து கார்த்திகை தீபத்துக்கு வரோம். டிசம்பர் மாசம் கார்த்திகை. அண்ணாமலையாருக்கு தீபம் ஏத்துறதுனால இங்க லிங்கம், வில்வம் வந்து வச்சிருக்கு. அதுக்கப்புறம் முருகருக்கு தான் நம்ம கார்த்திகை விரதம் இருந்து இங்க விளக்குகள்லாம் ஏற்றி அந்த வந்து கார்த்திகை விரதம் இருந்து கார்த்திகை வழிபடுவோம். அதனால லிங்கமும் முருகரும் பண்ணியிருக்கா, அதுவும் குரோஷே ஒர்க்கு தான். அதுக்கப்புறம் ரெண்டு வந்து நம்ம இன்டர்நேஷனல் விமன் அப்படின்னு பண்றோம் இல்லையா, விமன்ஸ் டேன்னு கொண்டாடுறோம். அதுக்காக ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்தும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு வச்சிருக்கா. இந்தியா, அதுக்கப்புறம் இந்தோனேஷியா, இது வந்து அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஈரோப்பு, அந்த இது சேர்த்து இவாளை க்ளோஸ்அப்ல காமிங்கோ. இவா 5 இவாளை வந்து வச்சிருக்கா, இவாளை தான் பண்ணியிருக்கா. அடுத்தது வந்து நம்மளோட ஆகஸ்ட் 15th இண்டிபெண்டன்ஸ் டே. அதுக்கு வந்து பெண்கள் வந்து 2 பேரும் கொடி எடுத்துட்டு போற மாதிரியும் இந்த கொடியை ஏற்றி வழிபடுற மாதிரியும் இதை பண்ணியிருக்கா. ஸோ இந்த வருஷம் அது தவிர இதை தாண்டி அதுக்கப்புறமா மேலே வந்து ஃபுல்லா பெருமாள், பாண்டுரங்கர், லலிதாம்பிகை, சிவபரிவார், துர்கா எல்லாரையும் வச்சுட்டு கீழே வந்து எல்லாமே தேவிகள் தான். அதுக்கப்புறம் 3வதுல வந்து விதவிதமான வாத்தியங்கள் வாசிக்கின்ற பிள்ளையாரர் இதெல்லாம் வச்சிருக்கு. ஸோ இந்த 3 படிக்கட்டை தவிர இது எல்லாமே வந்து இந்த குரோஷேல என் பொண்ணு தான் முழுக்க இதை பண்ணியிருக்கா. இதை எல்லாரும் பார்த்து ரசிச்சு உங்க கமெண்ட்டை கொடுங்கோ. அவளையும் நீங்க எல்லாரும் பிளஸ் பண்ணணும். மேல இதை வந்து அவ நிறைய சாதிக்கணும் அப்படின்ட்டு. இதுக்காக அவ வந்து 2 வருஷத்துக்கு முன்னால கின்னஸ்லயும் பிரைஸ் வாங்கியிருக்கா. இன்னும் மேல அவ நிறைய இதுல அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணணும், இதை பாக்குறவா எல்லாரும்.